சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து வலையை போட்டு மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் மாமா தான் போட்டு வலையை பிடிச்சி போட்டுருக்காரு. போட்ட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தா 4-5 மீன் மாட்டுச்சு. சோ மாமா யோ போடியா இன்னைக்கு வருவல் தான் இன்னைக்கு. போடு போங்க இறங்க வா, போய் வலையை கட்டுங்க. அளப்பணுமா? கோழியா? கோழியை பிடிச்சிருவோமா இன்னைக்கு? சாமி இப்போதான் உள்ள இருக்குது கோழி. நான் அளப்பிட்டு வர்றேன். இங்கே ஒட்டி கட்டு, ஒட்டி கொண்டு போ. அது என்ன கண்டாமா? ஜிலேபி கண்டையா? ஓ, எல்லாமே ஜிலேபி கண்டை மாதிரி இருக்கா? சோப்புக்குள்ள வச்சிருக்கேன். சோப்புக்குள்ள கடுத்து போடுறதும் போது பார்த்துக்க. எல்லாமே ஜிலேபி கண்டை. பரவாயில்ல, எல்லாம் பெரிய பெரிய மீனாக்கு. ஜிலேபி தான். விராமீன் பிடிக்கிறதுன்னா ஒரு 7 மணி ஆகும். 2 கிலோ வரும். என்ன சொல்ற? ஆமாம், மதுரை கழட்டி இருக்குது. மதுரை கழட்டி இருக்குது. 2 கிலோ. எப்படி உங்களுக்கு தெரியுது? எல்லாம் பிடிச்சிருப்போம். பிடிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை, சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நாங்கள் பிடிக்காது. அப்படியா? சோ இப்படியே உடனே இவ்வளோ பெரிய மீன மாட்டுது. வலை வேணா போட்டு அலம்னா முண்டை அடுத்து அந்த வெள்ள ஆகுமா? மக்களே, இந்த குளத்து மீனை சாப்பிட்டாக்க கண்ணுக்கு நல்லது, குளிர்ச்சி. பார்த்துக்கோங்க. பண்றாடே எப்பா பார்த்துக்கோங்க மக்களே. ஆதிவாசியா நைட்டா பார்க்குறோம். இந்த மீன் குளத்துல தான் பிடிச்சிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. குளத்துல தான் பிடிச்சி வலை போட்டிருக்கோன். மீனை போடுறோம். ஊற்றிடணும். போடுறோம். எடுத்து டக்குன்னு போடுறோம். அடி தலைப்பு பார்த்து அடியும் பார்க்கணும், ஒன்றும் பார்க்கணும். சேர்த்தாலும் சரி. இன்னொன்று கூட இங்கிட்ட 2 போடணும். ஆமாம், அப்படியே பார்த்தாம குச்சி கையில் வச்சு குச்சியை கையில் வச்சு குச்சி பேட்டலாம். எப்படி இருக்குன்னா டேஸ்டாக இருக்கும். பார்க்குறீங்க, பார்த்துக்காங்க. நல்லா இதே நாங்கள் எங்களோட பண்ணுற பழக்கம். இங்கே தான் எங்கள் குளம். ஒடிபுறம் கையில் வந்துருக்கு. உரப்பு தான் கொஞ்சம் கூட இருக்குது. யார் குழம்பு மாப்பிள்ள அப்படியே சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்க பாரு. சாப்பிட்டு பாரு தம்பி. அந்த 2 இலை எடுத்து கொடுத்துறாங்கன்னு இப்போ நான் சொல்லலையே. அப்புறம் அது எப்படி நம்மள நல்லா இருக்கா மாப்பிள்ள? சூப்பராக இருக்குது. வேறு லெவல். உரப்பு தான் கொஞ்சம் கூட. வேறில் வந்து மீன் மாட்டிக்குப்பா. சரி, சூப்பர். அடுத்த வரல போட்டுருவோம். தண்ணிக்குள்ள போடு. போவான் போய் தண்ணிக்குள்ள விடுவான். போவான்ப்பா. இல்லை, அவர் அம்மா சொன்னார்னா கொடுங்க. ஒரு இலையை ஒன்று இந்த பீஸிங் ஒரு இலை ஒன்று பண்ணுங்க. இதே மாதிரி பண்ணுங்க. நீட்டாக இருக்கலாம். குடும்பம் ஃபேமிலியோட நீட்டாக வாழலாம். இப்படி தான் பண்ணணும் மீன் சாப்பிட்றதுனா.